ஏசாயா 6ஆம் அதிகாரம். First of all, Isaiah 5. முதலாவதாக ஏசாயா 5ஆம் அதிகாரம். Isaiah was a man who saw a lot of evil around him. தன்னை சுற்றிலும் உள்ள பல தீமைகளை கண்ட மனிதர் தான் ஏசாயா. And everything he said was right. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் சரியானதாக இருந்தது. Isaiah 5:8. ஏசாயா 5:8. Woe unto those who are keeping on buying property so that they can live alone in the middle of the land. தேசத்தின் நடுவிலே வாசமாயிருக்கும்படி மற்றவர்கள் இடமில்லாமல் போக மட்டும் சொத்தை வாங்கிக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. Verse 11. Woe to those who rise up early in the morning just to get drunk. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து குடிக்கிறவர்களுக்கு ஐயோ. Verse 18. Woe to those who keep on dragging sin like with cords of lies. மாயையின் கயிறுகளாலே அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களாலே பாவத்தையும் இழுத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. Verse 20. Those who call evil good and those who call good evil, woe unto them. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. Verse 20. 20ஆம் வசனம். Verse 21. 21ஆம் வசனம். Those who are wise in their own eyes. தங்கள் பார்வைக்கு ஞானிகளாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. Everything he said was right. அவர் சொன்னது ஒவ்வொன்றும் சரிதான். But he hadn't seen his own heart. ஆனால் தன்னுடைய உள்ளத்தை அவர் இன்னுமாய் பார்க்கவில்லை. Chapter 6, he saw the Lord one day. 6ஆம் அதிகாரம் அவர் தேவனை ஒரு நாளிலே கண்டார். Verse 1. 1ஆம் I வசனம். saw the Lord. நான் கர்த்தரை கண்டேன். And then he says. பிறகு அவர் சொல்கிறார். Verse 5. 5ஆம் வசனம். Woe is me. ஐயோ நான் அதமானேன். நான் தான். He says woe to himself now. இப்பொழுது தனக்கே ஐயோ என்று சொல்கிறார். What about you? உங்களை குறித்து என்ன? Are you in chapter 5 or chapter 6? நீங்கள் 5ஆம் அதிகாரத்திலே இன்னும் இருக்கிறீர்களா அல்லது 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறீர்களா? Everything you say about other believers is correct, brother, sister. மற்ற விசுவாசிகளை பத்தி நீங்க சொல்றீங்களே ஒவ்வொன்றும் சரிதான். 100% correct. நீங்க சகோதரனே சகோதரி நீங்க மற்றவங்களை பத்தி சொல்றதெல்லாம் 100% சரிதான். Everything that Isaiah said was absolutely correct. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் ஏசாயா சொன்னது முற்றிலுமாய் சரிதான். But he had not seen the Lord. ஆனால் கர்த்தரை அவர் இன்னும் காணவில்லை. And I'll say to you, you have not seen the Lord either. நான் உங்களை பார்த்து சொல்லி நீங்களும் என்னை தேவனை காணவில்லை. You are a good lawyer. நீங்கள் நல்ல ஒரு வழக்கறிஞர். Examine everything carefully and find fault with that accused person. எல்லா காரியங்களையும் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து குற்றவாளியுடைய குற்றத்தை சரியாய் கண்டுபிடிக்கிறவர். You are not a lawyer who tells lies. You are a truthful lawyer. நீங்கள் பொய் சொல்லுகிற வழக்கறிஞர் அல்ல, நீங்கள் உண்மை சொல்லுகிற வழக்கறிஞர். Just like the devil who accuses people correctly with the spirit of accusation. குற்றம் சொல்லுகிற ஆவியை வைத்துக்கொண்டு பிசாசு சரியாய் குற்றம் சொல்லுகிறானே அவனைப் போலவே you can speak the truth with the tongue on fire of hell. நரகத்தின் அக்கினியை வாயிலே வைத்துக்கொண்டு நீங்கள் சத்தியத்தை பேச முடியும். The Bible says the devil accuses us day and night to God. இரவும் பகலும் தேவனிடத்திலே குற்றம் சாட்டுகிறவன் தான் சாத்தான் என்று வேதம் சொல்கிறது. You think he tells lies? அவன் பொய் சொல்கிறானா தேவனிடத்திலே? You think he tells lie? God, that child of yours committed murder. தேவனே உம்முடைய இந்த பிள்ளை கொலை செய்து விட்டார் என்று பொய் சொல்வானா? He can't tell a lie to God. தேவனிடத்திலே பொய் சொல்ல முடியாது. He is a liar to us, but he can't tell a lie to God. நமக்கு தான் அவன் பொய்யன், தேவனிடத்திலே பொய்யன் அல்ல. He speaks the truth to God, but he is an accuser. தேவனிடத்திலே உண்மையை பேசுகிறவன் ஆனால் அவன் குற்றம் சாட்டுகிறவன். And you can speak the truth about other believers and you are an accuser with the spirit of Satan. நீங்களும் மற்ற விசுவாசிகளை குறித்து தான் உண்மையை சொல்லலாம், ஆனாலும் நீங்கள் குற்றம் சாட்டுகிற சாத்தானுடைய ஆவியினால் இப்படி செய்கிறீர்கள். Your spirit is not the spirit of Jesus Christ wanting to save that person from his sin, but to condemn him for his sin. அந்த நபரை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய இயேசுவின் ஆவி உங்களிடத்தில் இல்லை, ஆனால் அவர் எப்படியாவது குற்றம் தீர்த்து ஆக்கணைப்படுத்த வேண்டும் என்கிற சாத்தானுடைய ஆவி உங்களுக்கு இருக்கிறது. And to show that you are holier than that person. அந்த நபரை காட்டிலும் நான் பரிசுத்தவான் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு ஆவி. You brothers and sisters who speak the truth about others, மற்றவர்களை குறித்து உண்மை பேசக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகளை குறித்து உண்மை பேசக்கூடிய சகோதரர்களே, the truth and nothing but the truth. சத்தியம்தான், சத்தியத்தை தவிர வேற ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறவர்களே, I want to சொல்லுகிறவர்களே, say to you, you got the spirit of Satan. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களுக்கு சாத்தானின் ஆவி இருக்கிறது. Who speaks nothing but the truth to God. தேவனிடத்திலே உண்மையை தவிர வேற ஒன்றையும் பேசாத சாத்தான். But it's just to show that see how bad they are. ஆனால் இவன் எவ்வளவு மோசமானவன் என்று காண்பிக்கும்படியாக. Why do you think Satan is accusing God's children to him? தேவனுக்கு முன்பாக சாத்தான் ஏன் தம்முடைய தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறான்? Day and night it says in Revelation 12:10. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது. Day and night. இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறான். He is a full-time worker, 24 hours. அவன் 24 மணி நேரம் ஊழியம் செய்யக்கூடிய முழு நேர ஊழியன். There is no full-time worker like him on the earth. அவனை போல இந்த பூமியிலே முழு நேர ஊழியரை பார்க்க முடியாது. But he is an accuser. ஆனால் அவன் குற்றம் சாட்டுகிறவன். Are you like that? நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? Every time you speak evil about some brother, ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு சகோதரனை குறித்து தீமையாய் பேசும்பொழுது with the motive to condemn him and not to save him, அவரை மீட்கும்படியாக அல்ல, அவரை குற்றப்படுத்தி ஆக்கணைத்திற்கு அடையும்படியாக அந்த நோக்கத்தோடு கூட செய்கிறீர்கள். the devil holds your hand, says thank you so much. சாத்தான் உங்களை கரத்தை பிடித்து
ரொம்ப நன்றி என்று சொல்லுவான். You are making my job so much easier. என்னுடைய வேலையை லகுவாக்குகிறாயே, எனக்கு ஒத்தாசை செய்கிறாயே என்று சாத்தான் சொல்லுவான். Many